வித்தியாசமான வேலைவாய்ப்புகள் என்ற பகுதியில் நம்ம இந்த ஏர் கண்டிஷன் துறையில் இருக்கிற வேலைவாய்ப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். வீடுகளாக இருக்கட்டும், அலுவலகங்களாக இருக்கட்டும், தொழிற்சாலைகளாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து ஏர் கண்டிஷன் பண்ணுறதுங்கிறது ஒரு முக்கியமான பணியாயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இந்த துறையில் வந்து வாய்ப்புகளும் நிறைய இருக்குது, நிறைய கற்றுக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த துறையை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இப்போ நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கும், இந்த ஏசியை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ நான் ஆசைப்படும் போது அவங்களுக்கு சின்ன கிராஷ் கோர்ஸ்லாம் இருக்குது. ஒரு 5,000லேருந்து 10,000க்குள்ளே இருக்கிற கிராஷ் கோர்சஸ் இருக்குது. அந்த கிராஷ் கோர்ஸ் ஒரு வாரம் 10 நாள் படித்தாலே போதும். இதை பற்றி அவங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். அப்படி கற்றுக்கிட்டாங்கன்னா அப்புறம் வந்து அவங்க இந்த துறையில் எளிமையாக பணியாற்றவும் முடியும். அதே மாதிரி இந்த துறை எப்படின்னா, இப்போ நான் எல்லா இடங்களும் ஏசி ஃபிட் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து இது சர்வீசிங் ரிப்பேர் பண்ணுறதுக்குலாம் ஆள் தேவைப்படுறது. ஸோ அந்த சர்வீசிங் ஆஃப்டர் சேல்ஸ் மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்ட் டைமாகவே எடுக்கிறாங்க. அவங்க பார்ட் டைமாக எடுக்கிறாங்க. சில பேர் அக்ரிமெண்ட் கான்ட்ராக்டே கொடுத்துட்றாங்க. நீங்கள் எப்போ முடியுமோ போய் அந்த ஏசியெல்லாம் சர்வீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. சனி ஞாயிறில் போய் சர்வீஸ் பண்ணலாம், சாயந்தரம் வேலையில் ஈவினிங்கில் போய் சர்வீஸ் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த விஷயங்களும் நிறைய கற்றுப்பீங்க. அதே மாதிரி நிறைய ஒரு எக்ஸ்ட்ரா இன்கமும் வரும். அதே நேரத்தில் உங்களுக்கு மனசுக்கும் ஒரு வென்டிலேஷன் கிடைக்கும். ஒரு புது விஷயமாக பண்ணும்போது ஒரு வென்டிலேஷன் கிடைக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த இண்டஸ்ட்ரியல் ஏர் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லப்படுகிற தொழிற்சாலை துறையில் வர ஏர் கண்டிஷனிங் வந்து மிகவும் சுவாரஸ்யமானது. இப்போ ஒரு வீடு ஏர் கண்டிஷன் ஒன்றுமே ஒரு யூனிட் கொண்டு வருவாங்க, ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு அலுவலக ஏர் கண்டிஷன் பண்ணுறது கூட அதே மாதிரி தான் எளிமையாக பண்ணுவாங்க. ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியல் ஏர் கண்டிஷன் பார்த்தா ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு திறந்த வெளியாக இருக்கும். அதை வந்து தொழிலாளர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏர் கண்டிஷன் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போ வந்து அதில் பல விஷயங்கள் நம்ம பார்க்கணும். முதல்ல அந்த இடத்த வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணணும், எவ்வளோ ஏர் கண்டிஷன் டன்னேஜ் வேணும்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி சென்ட்ரலைஸ்ட் ஏர் கண்டிஷன் வைக்கணுமா, இல்லை இண்டிவிஜுவல் யூனிட்ஸ் போடலாமா அப்படிங்கிற டிசைட் பண்ணணும். இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் கற்றுக்க முடியும். இந்த ஏர் கண்டிஷன் துறையில் படிப்பு பார்த்திங்கன்னா இல்லை கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு இருக்குது. கிராஷ் கோர்ஸ் பார்த்திங்கன்னா 2 முதல் 3 வாரங்கள் இருக்கும். இது தனியார் நிறுவனமும் நடத்துது, அரசு நிறுவனமும் நடத்துது. இதில் அரசு நிறுவனம் வந்து MSME டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட், மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து இந்த கிராஷ் கோர்ஸை நடத்துது. 2 வாரங்கள் 3 வாரங்களுக்கு வந்து ஏர் கண்டிஷனிங் கோர்ஸ் நடத்துது. அதுக்கு வந்து ஒரு 10,000 ரூபா வரைக்கும் செலவாகும். அதில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அரசு நிறுவனம் அப்படிங்கிறதுனால சில முன்னுரிமைகள்லாம் கொடுக்குறாங்க. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு 50% தள்ளுபடி கொடுக்குறாங்க. அதே மாதிரி படித்து முடிக்கிறவங்களுக்கு அவங்களே வந்து பகுதி நேர வேலைவாய்ப்பு, முழு நேர வேலைவாய்ப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இதை தவிர்த்து அவங்க வந்து ஒரு என்டர்பிரனராகவும் போகலாம், ஒரு தொழில் முனைவராகவும் இதை வந்து ஏர் கண்டிஷன் சர்வீசிங் அப்படிங்கிற துறையில் போகலாம். இந்த மாதிரி பலவித வாய்ப்புகள் இதில் இருக்குது. அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு ஒரு மனசுக்கும் ஒரு நல்ல ஒரு வென்டிலேஷனாக இருக்கும். ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த துறையில் வந்து இருக்கிற வாய்ப்புகள் வந்து பல இடங்களில் போய் நீங்கள் பண்ணும்போது பிற்காலத்துக்கு சிறந்த தொழில் முனைவராக வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது.